திரு மணிகன், திமுக தரப்பிலிருந்து தொடர் அழுத்தம் வந்தபோது திமுகவுக்கு போகாத திரு செங்கோட்டையன், ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்ட போதும் அமைதியாக இருந்த திரு செங்கோட்டையன், இரண்டாவது முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்ட போதும் அமைதியாக இருந்த திரு செங்கோட்டையன், சமீப நாட்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில கருத்துக்களை, நிலைப்பாடுகளை பொதுவெளியில பேசுறாரு, கட்சிக்காக பேசுறாருங்கிறதுனால, மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன்கிறதுனால இது கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகேயன், என்னன்னா கடந்த ஒரு 3 வருடமா அதிமுகவோட சப்ஜெக்ட் தான் பிரதானமா பிரைம் டைம்ல எல்லாம் விவாதமா போயிட்டு இருந்தது. கடந்த 1 மாதமா அது இல்லாம இருந்ததுனால என்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் வேலை இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் மூலமா மீண்டும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு தலைப்பு போட்டிருந்த கார்டை பார்த்து அதிமுக பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல, உங்களுக்கு வருஷம் 365 நாள் வேலை, அது வேற விஷயம். இல்ல, மூத்த பத்திரிகையாளரும் வந்திருக்காங்க. ஆமா, அதிமுகவில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருந்தீங்க. அதிமுகவில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு புதிதாக இதுவரை கட்சியில் இல்லாத பாக கிளை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இம்மாதத்தினுடைய இறுதியில் தொண்டர்களை, கழக தொண்டர்களை சந்திக்க கழக தொண்டர் தரிசனம் என்று மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போறதுக்கு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராகிட்டு வர்றார். இதுதான் அதிமுக நடந்துட்டு இருக்கு. வேற ஏதாவது கூடுதல் செய்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா கார்த்திகேயன்? மூத்த அமைச்சர் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது நடக்குது. மூத்த அமைச்சர் போஸ்டர் போட்டா பதவியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்றது நடக்குது. அதுவும் நடக்குதே. அது மட்டும் கண்ணில் உங்களுக்கு படுத்து. ஆனா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் கட்சி செய்திகள்ல போடுறோம். பாசிட்டிவா நடக்கிறது எல்லாத்தையும் செய்தியில போடுறோம். ஏன் இப்படி அதிமுகக்குள்ள நடக்குது, என்ன பிரச்சனைன்றத விவாத நிகழ்ச்சியில விவாதிக்கிறோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளருக்கு பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு முகேந்திரன் அவர்கள். சொல்றப்ப அதிமுக கவலைக்கிடமா இல்லைங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் திமுகவிற்கு கவலை தரும் இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர்கள் சொன்ன அக்கறையை வெளிப்படுத்தினார் அவரு. திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, அந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியே தன் கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்ற அந்த முயற்சியை அவர் மேற்கொள்வாரா? இன்னொரு புறத்துல பாஜக எப்படியாவது அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு முயற்சி செய்தே அந்த எதிர்ப்பை சமாளிப்பாரா? இன்னொரு பக்கம் விஜய் வந்தாச்சு, அவர் தன் தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு, அதை எதிர்கொள்வாரா? இல்ல உட்கட்சி பிரச்சனையை எதிர்கொள்வாரா? எதை சமாளிப்பாரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். அக்கறையா பேசினார். மத்தியில இருக்கிற செங்கோட்டை நல்ல மத்தியில் இருக்கிற செங்கோட்டை பல அழுத்தங்களை தந்தோம். நான் யார் என்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதா அப்படின்னு அவங்ககிட்டயே மோதி இன்னைக்கு அதிமுக ஒரு எஃகு கோட்டையா வடிவமைச்சு அவருடைய பிரதான தளபதியா அதுல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சுபேந்திரனுக்கு தெரியாமல்ல. திரு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை நீங்க பிரதமர் ஆவீங்களான்னு கேட்டப்ப என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்ன மாதிரி சாதாரண கிளை செயலாளராக திரு செங்கோட்டையின் அன்றே உச்சத்தில் இருந்த சமயத்தில் திருவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கணுங்கிற தன்னுடைய உயரம் தெரிந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மரியாதைக்கு திரு சுபேந்திரனுக்கு நினைவுறுத்தி விரும்புறேன். அண்ணன் வேற பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் எஸ் பி லட்சுமணன் பாத்தீங்கன்னா பேர் தெருவில் விட்டுட்டார். திரு வேலுமணி அவர்களை நான் அப்பயே சந்திச்சு இதை பத்தி கேட்டப்ப இல்ல, நாங்க யாருமே அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை அப்படின்னு உறுதிப்பட தெரிவித்தத உங்க புதிய தலைமுறை சேனல்லையா வேலுமணி அண்ணனோட பேரை குறிப்பிட்டு அதை நான் சொல்லியிருந்தேன். இல்ல செங்கோட்டையன் ஒத்துக்கிட்டாரு. அப்போ இல்ல நாங்க பார்த்தோம்னு ஒத்துக்கிட்டாரு. சரி, அவருக்கு அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னார்னா திரு எஸ் பி லட்சுமணன் ஒரு வார்த்தை சொன்னாரு, கட்சி வளர்ச்சி குறித்து நாங்கள் பொதுச் செயலாளரிடம் பேசினோம் அப்படின்னா. கட்சி வளர்ச்சி என்பது கட்சி துரோகத்தால் வெளியேற்றப்பட்ட ஒரு 3-4 நபர்களை சேர்த்துக் கொள்றதுனால மட்டும் அந்த கட்சி வளர்த்துறது. திருநாவுக்கரசரை சேர்த்திக்கலாம், KKSSR சேர்த்திக்கலாம், ஏன் நம்ம செந்தில் பாலாஜியை கூட கட்சி சந்திப்பே நடக்கல. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு சொல்ற திரு எஸ்பி வேலுமணி நம்புறீங்க? இல்ல நாங்க சந்திச்சோம், கட்சி வளர்ச்சி குறித்தோ கட்சியுடைய ஒருங்கிணைப்பு குறித்தோ பேசணும்னு சொல்ற செங்கோட்டையன் மீது நம்பிக்கை வரல. அப்போ 2 பேர்த்தையும் விட்டுருங்க. நம்ம புதிய தலைமுறை நிருபர் நாளைக்கு அனுப்பிச்ச சம்பந்தப்பட்ட மீதி 4 பேருக்கு கேளுங்க. யாராவது ஒருவர் ஆமா நாங்க சந்தித்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா திரு எஸ் பி லட்சுமணன் அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். அதாவது ரொம்ப எமோஷனலா ஒரு ட்ரிகரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு
மரியாதைக்குரிய மூத்த தலைவர், கட்சிக்கு அந்த துரோகம் நினைக்காத திரு செங்கோட்டையன். நடந்தது அதிமுகவில அல்ல, நடத்திய விவசாயி கூட்டமைப்பு. விவசாயிகள் அல்ல நான் கொச்சைப்படுத்த விரும்பலன்னு திரு எஸ் பி லட்சுமணன் சொன்னாரு. அவங்க கிட்ட பச்சை துண்டு அவ்வளவு வாங்குறதுக்கு காசு இருக்காதுங்கிறது. டெல்லியில 1 வருடம் போராட்டம் கேரவன் வேன்ல உட்கார்ந்து விவசாயிகள் நடத்துறது என்ன, அவங்க பின்னாடி யார் இருந்தாங்கன்னு நான் போக விரும்பல, அதை விட்டுருங்க. என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய அம்மாவுடைய படம் இல்ல அப்படின்னு அவர் கேட்கறது நியாயமான விஷயம், நான் மறுக்கலைங்க. ஆனா இதை நான் ரொம்ப கவனத்தோடு இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அம்மாவாவது தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு 3.5 கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஒரு முதல் செங்கல் ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்க. மரியாதைக்குரிய இன்றளவும் தமிழக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் காலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எனக்கு அறிந்த சிற்றறிவு வரை எந்த ஒரு முயற்சியும் அவருடைய ஆட்சி காலத்துல பண்ணல. அப்ப புரட்சி தலைவி படத்தையும் வைக்கணும், புரட்சி தலைவர் படத்தையும் வைக்கணும்னு கேட்கறதுக்கு அது அதிமுக விழா இல்ல அப்படிங்கிற விஷயம் திரு செங்கோட்டையனுக்கு தெரியாம போயிருக்காருங்க. அவரு தெரிந்தே ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி இது பண்ணிருக்காரு நினைக்கிறேன். இன்னொரு கூடுதல் என்ன உள்நோக்கம்னு சொல்லுங்களேன். அதே பின்னாடி வரேன். அதாவது என்ன உள்நோக்கம் செங்கோட்டையனுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போது, ஏன் சொல்றாரு? சொல்றேன் பாருங்க. தான் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நடக்கின்ற ஒவ்வொரு கட்சி விழாவிலையும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் மரியாதை செலுத்தி மலரஞ்சலி செலுத்திட்டு தான் அதிமுக கூட்டத்தை தொடங்குவதை வாடிக்கையா வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு உள்ளபடியே அவங்க 2 பேருடைய படமும் அதற்கு இடம்பெறலைங்கிற வருத்தம். சீனியர் மோஸ்ட் லீடர் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் அனுபவஸ்தர். ஒரு போன் எடுத்து நேரடியா எடப்பாடி பழனிசாமி நீங்க உங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு வந்தவங்க கிட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேங்க. அந்த வந்தவங்க 2 வெள்ளியங்கிரி, ஒரு சம்பத், இன்னொருத்தர் 4 பேர்த்துட்ட இன்று மதியம் நான் 2 பேர்த்துட்டு போன் பண்ணி கேட்டப்ப திரு செங்கோட்டையன் அண்ணா அவர்களை போய் நாங்கள் சந்தித்தது உண்மை. அவருக்கு நாங்க அழைப்புதலை வழங்கினோம். அந்த அழைப்புதலை வாங்கினவர் கூடுதலா கட்சிக்காரங்களுக்கும் நான் சில அழைப்புதல் கொடுக்கணும், அது கொடுங்கன்னு கேட்டு ஒரு 50 அழைப்புதல் வாங்கினாங்க. அப்ப அவரு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை எங்களிடம் வைக்கவில்லை அப்படின்னு திட்டவட்டமா அவங்க தெரியப்படுத்துறாங்க. நான் சொல்றதுல சந்தேகம் இருந்ததுன்னா சம்பந்தப்பட்டவங்களை நீங்க உங்க டிவி மூலமாவோ திரு எஸ் பி லட்சுமணன் தனிப்பட்ட முறையிலேயே அணுகி கேட்டுங்க. அவர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை எங்கள்கிட்ட வைக்கலன்னு சொல்றப்ப திரு செங்கோட்டையன் இப்படி பேசுறாருன்னா உட்கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள். அம்மா அவர்கள் காலத்திலேயே திரு OS பணியன் அவர்கள் உட்கட்சி பிரச்சனையால் தாக்கப்பட்டாங்க. சீட்டு கிடைக்காதவங்க போய் OS காலனியும் தலைமை கழகத்தையும் போய் முற்றுகையிட்ட பல விஷயங்கள் நடந்துட்டப்ப அவர் தான் ஒரு சீனியர் மோஸ்ட் சில விஷயங்கள்ல, அதாவதுங்க கட்சிக்கு இளரத்தம் பாய்ச்சணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஏன்னா புதிய புதிய வரவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப காலகாலமா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கே திரும்ப திரும்ப பதவியை கொடுக்காம புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுதுதாங்க. அதுதான் நிதர்சனமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. அதிமுக எப்பொழுதுமே அதிரடி மாற்றம் தான். அதிமுக கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, மரியாதைக்குரிய கலைஞர் கூப்பிட்டு உனக்கு இதயத்தில் இடம் தரேன், உனக்கு கழக செயலாளர் மாவட்ட பொறுப்பு தரேன், இதுல அலமாரியில 10 பட்டுப்புடவை இருக்குது, ஒரு திருவிழாவில இன்னைக்கு இந்த புடவை மட்டும் தான் கட்ட முடியல பேசுறேன். இது புரட்சி தலைவர் காலத்திலயும் நான் அறிஞ்ச வரைக்கும் இல்ல, புரட்சி தலைவர் காலத்துல இல்ல. நான் அடுத்த நாள் காலையில பேப்பர்ல ஒரு அறிக்கை வரும், இருக்கிறவரும் இல்லாம போவார், புதுசா ஒருத்தர் வருவார். இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை நீங்க கூர்ந்து கவனிக்கிற உங்க மூலம் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். செங்கோட்டையனுக்கு நாளை இது நடக்கலாம், கோகுலேந்திராவுக்கும் நாளை இது நடக்கலாம், அவங்களும் இதை சகிச்சுக்கணும், ஏத்துக்கணும் இந்த மாற்றங்களை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நெடுஞ்செழியனுக்கே ஏற்பட்டது நாளைக்கு யாரு வேணும்னாலும் எது வேணாலும் அவருக்கு உயரம் புரிந்து கொண்டால் நடக்காமல் தவிர்க்கலாம் சொல்லுவார். அததானே சொன்னாரு திரு குபேந்திரன். எம்ஜிஆர் போன்று ஜெயலலிதா போன்று தன்னை கற்பனை செய்து கொள்ளக்கூடாது திரு EPS. எல்லாரையும் அரவணைச்சு போனோம். அவங்க இருந்த காலச்சூழல் வேறு, அவங்கள்ட்ட இருந்த ஆளுமை வேறு, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு, இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல் வேறுன்னு தானே சொன்னார் அவர். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல எடப்பாடி பழனிசாமி அம்மா புரட்சி தலைவர்னே பார்க்கல. இரட்டை இலை சின்னம் என்ற ஒரு அடையாளத்தை இழந்து நின்றால் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு ஏற்படக்கூடாத இந்த துன்பியல் சம்பவம் எப்படி ஏற்பட்டதோ அதுக்கு யாரும் தன்னை உட்படுத்திக்க கூடாது. ஒரே ஒரு ஃபைனல் வார்த்தையோட முடிச்சிடுறேன். புரட்சி தலைவி 89 கட்சியை ஒன்றிணைத்து தலைவியா வந்தப்ப பாத்தீங்கன்னா 91 சீஃப் மினிஸ்டர் ஆனப்ப அப்ப இருந்த மூத்த கழக நிர்வாகிகள் அம்மா அவர்கள் வந்த பின்னாடி புரட்சி தலைவருடைய படம் ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. இன்று கேள்வி எழுப்பிய திரு செங்கோட்டையன் போன்றவர்கள், ஏன்னா குபேந்திரனுக்கு தெரியும், SP லட்சுமணன் இதை மறுக்க முடியாது, இது பல முறை இந்த விமர்சனம் வந்திருக்கு.
புரட்சி தலைவர் படம் ஸ்டாம்ப் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. இதுதான் சார் அரசியல். அம்மா 3.5 கோடி குறுக்கிடுறாரு. அந்த ஸ்டாம்ப் கூட இங்க காணாம போச்சுங்கிறதா உணர்வு ரீதியா அந்த அம்மாவை ரசிக்கிற ஜெயலலிதாவை இன்னைக்கும் பூஜிக்கிற அதிமுக தொண்டர்கள் வேதனையா இருக்கும். அது மணிகண்டன் மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னல பாதியில சொன்ன மாதிரி ஆயிடும். அத மறுக்கல. நடந்தது ஒரு அதிமுகவுடைய விழா. அந்த யார்கிட்ட பேசிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறத விட்டு பத்திரிகையில போய் வளைஞ்சு வளைஞ்சு நீங்க திருப்பி திருப்பி பேட்டி கொடுக்கறதுக்கு உங்களுடைய நோக்கம் சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்ல வரேன். ரைட், நீங்க சொன்னதெல்லாம் ஒரு முரண்படுறேன். நடத்துனது அதிமுக அல்ல, உங்க வாதப்படி நிஜமும் அதுதான். நடத்துனது விவசாயிகள் சங்கம். செங்கோட்டையன் யார்கிட்ட சொல்லுவார்? ஜெயலலிதா படத்தை போடுங்கன்னு யாருகிட்ட சொல்லுவார்? அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற விவசாயிகள் சங்கத்துக்கிட்ட எடப்பாடி கிட்ட பேச வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுக்கு உங்க கட்சியுடைய தலைப்படம் போலனா இன்றைய பொதுச்செயலர் நீங்க சொல்லணும். அவரோட சீனியர் ஒரு போன் எடுத்து நீங்க புரட்சி தமிழருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி படம் போடாம அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கன்னா அடுத்த கணமே அது சரி செய்திருப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி. கேள்வியே எழுப்புறேன்னு சொல்றேன். சொல்றேன் 4 பேருக்கு எனக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. 4 பேருக்கு கோரிக்கையை வைக்காம என்ன ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார்? அப்பதான் நான் சில சந்தேக புள்ளிகளை நான் எழுப்பினேன். செங்கோட்டையன் எழுப்பிய நேரம், அவருடைய இயல்புக்கு மாறாக வளைஞ்சு அவர் கொடுத்த பேட்டி, இந்த கருத்தை அவர் எம்பசைஸ் பண்றதை பார்த்தா யாரோ பின்னால் இருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், வலையில் சிக்கி கொண்டாங்கிற வார்த்தையை நான் பண்ண மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா வலையில் சிக்கி கொண்டால் அது ஒரு தீமைக்கு துணை போறதா அர்த்தம்னு நம்புறவன் நான். கொண்டு வரீங்க. நான் மாறுபடுறேன். எஸ்பி லட்சுமணன் அநேகமா சசிகலா தூண்டுதல் பேர்ல ஒரு பேசிருக்கலாம் நான் நம்புறேன். இல்ல, சசிகலா அவ்வளவு ஆக்டிவ் அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு அரசியல வேற சார். அதனால அதை தள்ளி வைப்போம். எல்லாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அரசியல்ல பிஜேபி என்னவெல்லாம் பண்ணுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அன்னைக்கு தர்ம யுத்தத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட சித்து விளையாட்டுகள் இன்னைக்கு ஏதாவது நடக்குதான்னு கேட்கிறேன். யார் என்று தெரிகிறதா? நான் தீ என்று புரிகிறதா? டெல்லி செங்கோட்டைக்கு காட்டின திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோட்ல இருக்கிற வேண்டாம், அதோட நிறுத்திக்கிறேன்.